இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங்கில் ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் தக்காளி செடி நட்டிருந்தோம். அந்த தக்காளி செடியில் நிறைய காய் இருந்துச்சு. இன்றைக்கின்னு பார்த்து பழம் நிறைய பழுத்துருந்துச்சு. சரி, அதை போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் பறிக்கலான்னு போயிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாத செடி களை நிறைய இருந்ததுனால அது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பறிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வரும்போது தக்காளியை தெரியாமல் கீழே போட்டுட்டேன். எல்லா பழத்தையும் கீழே போட்டதுனால மண்ணாயிடுச்சு. சரி, அதை எல்லாத்தையும் எடுத்து கழுவி ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டேன். ஏன்னா ஈரத்தோடு இருந்தால் பழம் கெட்டு போயிடும். அதனால் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி, நிறைய தக்காளி இருக்கிறதுனால தக்காளி சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டொமேட்டோ ரைஸ் தான் செஞ்சேன். சோயா சங்க்ஸ் போட்டதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருந்துச்சு. போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நிறைய களை இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த களை எல்லாத்தையும் அடுத்த நாள் பறிச்சிட்டோம் வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து. இதுதாங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இப்படி தான் இருக்கும். வில்லேஜில் இந்த மாதிரி தான் லைஃப் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதாங்க அந்த க்ளீன் பண்ணது. சூப்பராக இருக்குங்களா? பாருங்கள்.